இன்னைக்கு ஒரு குட்டி மினி விலாகும் பார்த்தலாம். அது கூடவே பார்த்தீங்கன்னா பாசந்தி கேக் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். அந்த பாசந்தி கேக் எப்படி ரெடி பண்றது அப்படிங்கறது ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்லியிருக்கேன். ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த கேக் பாசந்தி கேக் எங்க வீட்டுக்கு தான் பண்ணியிருக்கேன். அதனால பார்த்தீங்கன்னா இது டேஸ்ட் சூப்பரா இருந்துச்சுன்னா சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லிடுவேன். நல்லா இல்லை அப்படின்னா ஓப்பனா நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிடுறேங்க. இந்த கேக் எப்படி செய்யுது அப்படிங்கிறத பார்த்தலாமா? ஃபர்ஸ்ட் வெனிலா ஸ்பாஞ்ச் ரெடி பண்ணியிருக்கேன். அந்த ஸ்பாஞ்சில் பால் தாங்க சோக் பண்ணி எடுத்திருக்கேன். அந்த பாசந்தியில பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட பாலாடையெல்லாம் நீக்காம அந்த பாலாடையோட சேர்த்து அந்த பாசந்தியை ரெடி பண்ணி அதுக்கு மேலே வந்து நட்ஸ் எல்லாம் நிறைய ஓவர்லோட் கொடுத்துருக்கோம். இப்போ பாலில் வந்துட்டு நான் எவ்வளோ கன்சிஸ்டன்சியில் மில்க் மெய்டு வெப்பிங் க்ரீம்லாம் சேர்த்துருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 டம்ளர், அதாவது 150 பால் எடுத்துட்டிங்கன்னா அதில் வந்து ஒரு 4 டீஸ்பூன் வந்து மில்க் மெய்ட் சேர்த்துக்கோங்க. வெப்பிங் க்ரீம் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி நல்லா சில்லுன்னு இருக்கும்போது அந்த ஸ்பாஞ்சில் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி சோக் பண்ணி விடுங்க. அப்போ டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். சுகர் மட்டும் கம்மியாக சேர்த்துக்கணும், ஏன்னா பாசந்தியில் கொஞ்சம் சுகரியாக இருக்கும். அதனால அதில் பாலில் சுகர் கம்மியாக சேர்த்திங்கன்னா தகட்டாமல் லபக்குன்னு சாப்பிட்லாம். அதுக்காக தான். இப்போ நல்லா பாலை திருப்பி ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு மேலே வந்து க்ரீம் வச்சுட்டு அந்த க்ரீமுக்கு மேலே பாசந்தி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல அதையும் வச்சு மேலே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிறைய நட்ஸ் எல்லாம் போட்டு ஓவர்லோடாக கொடுத்தாச்சு. கொடுத்து முடிச்சுட்டு இதை நல்லா க்ரம் கோட் பண்ணி ஐசிங் பண்ணி வச்சுட்டோம். இது வந்து ஒரு புது டிசைனாக நம்ம ட்ரை பண்ண போகிறோம். இந்த டிசைன் என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபஸ்ட்டு நல்லா ஐசிங் பண்ணி உள்ளார ஸ்டோர் பண்ணிவிட்டு ஓரளவு நீட்டாக ஐசிங் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கொஞ்சமாக கேக்கை கட் பண்ணி இப்போ நம்ம சாய்ச்சி வைக்க போகிறோம். இந்த கேக்கை சாய்ச்சி வைக்கிறதுக்கு இன்னொரு போர்டில் லைட்டாக க்ரீம் அப்ளை பண்ணிக்கிட்டு அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இந்த கேக்கை வந்து நிமித்தியாச்சுங்க. இந்த பின்னாடி வந்து இந்த கேக் வந்து சாஞ்சு விழாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் என்ன பண்ணிட்டேன், இந்த கட் பண்ண கேக்கே பின்னாடி வச்சுட்டேன். யாரும் இதெல்லாம் வந்து வைக்க மாட்டாங்க. நம்ம கஸ்டமருக்கு சேல் பண்ணும்போதும் பார்த்தீங்கன்னா அந்த பாதி கேக் என்ன பண்ணுவாங்க, அவங்களே எடுத்துருப்பாங்களோன்னு ஒரு ஃபீலிங்ஸ் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் கஸ்டமராக இருந்தாலும் சரி எங்கள் வீட்லேயே இருந்தாலும் சரி நான் பின்னாடி வந்து இந்த கேக்கு செட் பண்ணிடுவேன். முன்னாடி தாங்க அழகாக இருக்கணும், பின்னாடி யார் பார்க்க போகிறா அப்படிங்கிறதுனால. அப்புறம் செட் பண்ணி முடிச்சுட்டு மேலே பார்த்தீங்கன்னா நல்லா பிஸ்தாவை துருவி சைடெல்லாம் செட் பண்ணி முடிச்சுட்டேன். இந்த கேக் எல்லாத்தையும் ரெடி பண்ணி நைட்டு முடிக்கிறதுக்கு ஒரு 2 மணிக்கிட்ட ஆயிடுச்சு. அப்புறம் ஃப்ரிட்ஜ்லையும் ஸ்டோர் பண்ணிட்டேன். இந்த டிசைன் ரொம்ப அழகாக இருக்கு இல்லைங்க. ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிட்டு நாங்கள் எங்கே கிளம்பிட்டோன்னு பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு தாங்க. ஏன்னா இதில் முட்டை சேர்த்து செஞ்சுருக்கேன். முட்டை சேர்த்து செஞ்சதுனால நாங்கள் கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடியே கேக்கு கட் பண்ணிட்டு போக முடியாது, சாப்பிட்டுட்டு போக முடியாது அப்படிங்கிறதுக்காக நாங்கள் வந்து கோயிலுக்கு போயிட்டு வந்து தான் அந்த கேக்கே கட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம வந்து கோயிலுக்கு எங்கே போக போகிறோம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். இது தாங்க ஒரு குட்டி மினி விலாகையும் அட்டாச் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இந்த கேக்கை வந்து முடிச்சு வச்சுட்டு ஃபோட்டோலாம் அழகாக நீட்டாக எடுத்து வச்சுட்டு தாங்க நாங்கள் கிளம்பணும். எந்த கோயிலுக்குன்னு பார்த்தீங்கன்னா மன்னார்குடிக்கு தான் போயிருக்கோம். மன்னார்குடியில் எங்களோட குலதெய்வம் இருக்குங்க. அங்கே மன்னார்குடியில் குலதெய்வத்தில் பார்த்தீங்கன்னா ஆவணியப்பன் அப்படின்னு சொல்லி சாமி, அவங்க ரொம்ப சக்தி வாய்ந்த தெய்வம். ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு குலதெய்வம் அப்படிங்கிறது ரொம்ப சக்தி வாய்ந்த தெய்வம் அப்படிங்கிறத நான் நம்புகிறேங்க. அப்புறம் போயிட்டு பார்த்தீங்கன்னா கோயிலுக்கெல்லாம் போயிட்டு ஈவினிங் போல் நாங்கள் வந்து நான்வெஜ் சாப்பிட்டோம் ஹோட்டலில் போயிட்டு. அங்கேயே வந்து கொஞ்சம் நல்லா சுற்றி பார்த்துட்டு ஈவினிங் ஆயிடுச்சா, ரொம்ப பசி எடுத்துச்சுங்க. அதனால நாங்கள் முருகப்பா ஹோட்டலுக்கு போயிட்டு அங்கே நான்வெஜ் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். பிரியாணி, பக்கெட் பிரியாணி. எல்லாரும் அழகாக சூப்பராக சாப்பிட்டுட்டு நிம்மதியாக இருந்துச்சுங்க. இந்த பர்த்டே செலிப்ரேஷன் செம்ம சூப்பராக முடிஞ்சிச்சு. என்னோட மாமா அத்தை எல்லாருமே கேக் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. உண்மையிலேயே சீரியஸாக சொல்கிறேங்க, நீங்கள் எப்படி ரசமலாய் கேக் சாப்பிட்டுட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குன்னு எல்லா கஸ்டமரும் ஃபீல் பண்ணீங்களோ அந்த அளவுக்கு வந்து இந்த பாசந்தி கேக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. நான் நினச்சி கூட பார்க்கல அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குன்னு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.